நிறைய கெமிக்கல்ஸால நிறைய உடல் உபாதைகள்லாம் நிறைய பேருக்கு வர்றதை நான் பார்த்தேன். எப்படின்னா, நான் கல்யாணம் ஆகி எங்க மாமியார் வீட்டுக்கு போறப்ப ஒரு இன்சிடென்ட் ஆச்சு. பக்கத்துல இருக்கிறவங்க யாரோ ஒருத்தங்க டை போட்டு அவங்களுக்கு இதாச்சு. அப்ப நான் நினைச்சேன், டை போடுறதுனால இவ்வளோ ஒரு கஷ்டம் வருமா? 2 அக்கள்லயும் ஃபுல்லா புண்ணு அவங்க படுத்திருந்தாங்க. அவங்கள போய் பார்க்க போறேன்னு சொல்லிட்டு எங்க மாமியார் போயிட்டு இது மாதிரி சொன்னாங்க, முத நாள் போட்டிருக்காங்க, மறுநாள் இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு. அப்பதான் நான் நினைச்சேன், ஐயோ நம்ம எல்லாம் இந்த மாதிரி எல்லாம் போடக்கூடாது, தலை நரைக்காம இருக்கணும். அப்ப என்ன பண்ணணும்? அப்ப நெல்லிக்காய், செம்பருத்தி இதெல்லாமே யூஸ் பண்ணோம்னா தலைமுடி நரைக்காதுன்னு. அது மாதிரி எங்க கிட்ட வேலை பார்த்தவங்களுக்கு 67 வயசு இருக்கும். அவங்க ஒரு பாட்டி, ஆனால் தலையே நரைக்காது. அதுகிட்ட கேட்டேன், உனக்கு தலையே நரைக்கலையே, என்னப்பா பண்ண? அது ஆத்து வரத்துல இருக்கிற கரிசலாங்கண்ணி இருக்கு பாத்தீங்களா, அதை தேய்ச்சி நான் குளிப்பேன் அப்படின்னு. அப்பெல்லாம் ஷாம்பு கிடையாது, சீயக்கா தான் தேய்ச்சி குளிப்பாங்க. அது கூட வாங்கறதுக்கு காசு இல்லாம அவங்க என்ன பண்ணுவாங்க, ஆத்தோரத்துல இருக்கிற ஆவாரம் பூவு, கரிசலாங்கண்ணி இதெல்லாம் போட்டு அந்த படித்துறையில அரைச்சி தேய்ச்சி குளிப்பேன். அப்ப நான் நினைச்சேன், இப்ப ஹெர்பலா நம்ம யூஸ் பண்ணும் பொழுது நமக்கு எவ்வளவு வயசானாலுமே நரைக்காது.